ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் மிக்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முடக்கத்தான் தோசை. இந்த முடக்கத்தான் தோசை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது நம்ம பாட்டி தாத்தா போன ஜென்ரேஷன்ஸில் இந்த மாதிரி தோசை சாப்பிடுவாங்க. இப்போ அதிகமாக யாரும் சாப்பிட்றதில்ல. வில்லேஜ் சைடு மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்போ அந்த முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு முடக்கத்தான் இலைகளை நம்ம பறிச்சிக்கலாம். இது கொடி மாதிரி தான் படர்ந்துருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தோசை மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இலைகளை நீங்கள் பறிச்சிக்கலாம். இந்த முடக்கத்தான் இலை மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள் இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தால் சீக்கிரம் மாதவிடாய் கோளாறுகள் சரியாக போயிடும். அதே மாதிரி வாயு தொல்லை, மூலம் இது போன்ற பிரச்சனைகளுக்கும் முடக்கத்தான் கீரை நல்ல பயனுள்ளதாக அமையுது. அடுத்ததாக ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கீரையை நல்லா மை மாதிரி அரைச்சி அலர்ஜி இருக்கிற இடத்துல பத்து மாதிரி போட்டால் தோல்வியாதி குணமாயிரும். இப்போ இந்த கீரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் இந்த கீரையை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கீரையை இந்த மாதிரி ஆஞ்சி எடுக்கும் போது பூச்சி மற்ற இலைகள் ஏதாவது கலந்துருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு பார்த்து எடுத்து போடுங்க. அதே மாதிரி கீரை ஆஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, மண் இல்லாத மாதிரி. இப்போ கீரை நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். நாங்கள் காரம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் மிளகோட அளவை கம்மி பண்ணிவிட்டு இதை நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு இந்த அளவு நமக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம முடக்கத்தான் அந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது மாவு கொஞ்சம் தண்ணியாக மாறிடும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த முடக்கத்தான் இலை ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் 1.5 வயசு குழந்தைங்கள்லேருந்து நம்ம இந்த இலையை யூஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம். சாதாரணமாக நம்ம தோசை ஊற்றுறத இந்த மாதிரி இலைகளை சேர்த்து நம்ம தோசை ஊற்றி கொடுத்தா அவங்களுக்கு மெடிசன் இன்டேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த இலையை அரைச்சி நம்ம தோசை ஊற்றி கொடுத்தாலே சளி எல்லாம் முறிச்சு விட்டுரும். இப்போ மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தவாவை போட்டுடலாம். இப்போ தவா ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் போல் 2 கரண்டி மாவு எடுத்து நார்மலாக நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை நல்லா செவந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை செவந்ததுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தோசையை திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த தோசைக்கு எந்த சைடிஷ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, சாம்பார், எந்த சைடிஷ் வேணாலும் நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சூப்பரான சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.